ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். இப்படியாக ஆத்திம் படித்து முடித்ததும் அங்கே நிறைய பளிங்கு சிலைகளை உற்று பார்த்தார். காரணம், அது உள்ளே அந்த பாக்தாத் குளத்திற்குள் அந்த செய்த அந்த எண்ணங்களை முடியாமல் போனால் அவர் சிலையாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். இப்படியாக அந்த கூடத்தின் நடுவிலே போடப்பட்டிருந்த நவரத்தின மிகுந்த அந்த மேடையின் மீதிருந்து வில்லையும் அம்புகள் 3ஐயும் ஆத்திம் எடுத்துக்கொண்டு அங்கே மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கூண்டினில் இருந்த கிளியினுடைய தலையை குறிபார்த்து மிஸ் மில்லாக் என்று கூறியபடி அம்பு எய்தார். அந்த முதல் அம்பு அந்த கிளியினுடைய தலையை தாக்காமல் குறி தவறி எங்கேயோ போய் விழுந்து விட்டது. உடனே அவருடைய முழங்கால் வரை உருவம் பளிங்கு கல்லாக மாறிவிட்டது. அந்த மாற்றத்தைக் கண்டு அங்கே கூண்டில் இருந்த கிளி குரல் எழுப்பி கேலியாக சொல்லிற்று, ஓ வாலிபனே, ஏன் இந்த வீண் முயற்சி? உன்னால் முடியுமா என்ன வீழ்த்த அப்படின்னு அந்த கிளி கேட்டது. அதை கேட்டது ஆத்திம் உள்ளத்தில் அந்த சமயம் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அவருடைய கண்கள் கடலாயின. தம்முடைய அவலநிலை கண்டு வருந்திய ஆத்திம் அந்த வழியை பார்த்து போக முடியாதவாறு தம் நண்பனை எண்ணி மீண்டும் தைரியம் அடைந்தார். வருவது வரட்டும் என்று அடுத்ததாக 2வது அம்பை எடுத்து கிளியினுடைய தலையை பார்த்து குறி வைத்து எய்தார். இந்த முறையும் கிளி அந்த அம்பிலிருந்து தப்பிக் கொண்டது. ஏமாற்றத்தோடு நின்ற ஆத்தி இப்பொழுது அரைப்பாகம் சிலையாக மாறிவிட்டார். த்ரில்லிங்கா இருக்கு கதை. அப்பொழுது அந்த கிளி மீண்டும் குரலை கொடுத்து ஆத்தி அழைத்தது, இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா உன்னுடைய கையாலாகாத தன்மையை என்று கேலியோடு கூறி அந்த கிளி ஆத்தியும் நோக்கினார். அதன் பார்வையில் கேலி நிறைந்திருப்பதை கண்டார். அரைப்பாக என் வாழ் முடிந்து விட்டது, இனிமேல் முயற்சிக்காமல் விடவும் கூடாது என்று தன்னுடைய மனதிற்குள் எண்ணியபடி 3வது முறையாக அம்பெடுத்து வில்லில் வைத்து எப்படி விட்டால் ஆண்டவனுடைய அணுக்கிரகம் என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவன் மீது முழு பாரதத்தை போட்டு கிளியினுடைய தலையை குறிபார்த்து அம்பு எய்துவிட்டு தம் கண்களை இறுக மூடிக்கொண்டார். இந்த முறை ஆண்டவன் அருள் பாலித்து விட்டார். ஆம், கிளியினுடைய தலையை பீத்து கொண்டு அம்பு பறந்து சென்று விழுந்தது. அப்பொழுது பார்க்க வேண்டுமே, இடியோசையை சொர்க்கமும் பூலோகம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது போன்று அவ்வளவு பயங்கரமான இடியோசை ஒன்று எழும்பிற்று. சிறிது நேரம் வரை அந்த இடியோசை நீடித்தது. அது அடங்கியதும் ஆத்திம் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தார். அப்போது என்ன ஆச்சரியம்! முன்பு காணப்பட்ட அந்த நந்தவனம், அந்த கனிமரங்கள், அந்த மகால், அந்த கிளி ஒன்றுமே காணப்படவில்லை. எல்லாமே மறந்து போயின. அவர் காலடியில் வில்லும் அம்புகளும் விழுந்து கிடந்தது மட்டுமே ஆத்திம் கண்டார். அவரை சுற்றிலும் கண்ணை பறிக்கக்கூடிய நவரத்தினங்கள் குவியல் குவியலாக கிடந்தன. அரைப்பாகம் வரை பளிங்கு சிலையாக உருமாறி இந்த ஆத்திம் பழையபடி உருவம் பெற்றார். அதே சமயத்தில் முன்பு பளிங்கு சிலையாக இருந்த அத்தனை பேரும் இப்பொழுது உயிர் பெற்று எழுந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஆத்மை விசாரித்து விஷயத்தை அறிந்து அவர் காலில் விழுந்து தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அந்த குவிந்திருந்த அந்த நவரத்தினங்களையும் கிளியினுடைய உடலில் மறைக்கப்பட்டிருந்த விசித்திர ரத்தினங்களையும் பத்திரப்படுத்திக் கொண்டு காத்தான் பாதுஷாவும் சென்றார். அவரிடம் அந்த நவரத்தினங்களை ஒப்படைத்து விட்டு அவைகளை ஏழை எளியவருக்கு தான வழங்குமாறு கூறிவிட்டு அந்த விசித்திர ரத்தினத்தை மட்டும் தம்முடன் எடுத்துக்கொண்டு பாதுஷா நண்பரிடம் விடைபெற்றுக் கொண்டு ஷாகாபாத்துக்கு பயணமானார். ஷாகாபாத் நகருக்குள் ஆத்திம் பிரவேசித்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உசேன் பானு அவரை எதிர்கொண்டழைக்க வழக்கம் போல பல பணியாட்களை நியமித்தார். அன்று உசேன் பானுடைய அழகு மகால் என்றுமில்லாதபடி ஒரே அலங்காரமாக காட்சியளித்தது. அங்க இருக்கக்கூடிய தாதியரும் பணியாட்களும் ஆடம்பரமாக எதிர்கொண்டழைக்க ஆத்திம் புன்முறுவல் பூத்த வனத்துடன் வெற்றிகளை கூத்தாடக்கூடிய முகத்துடன் உசேன் பானுடைய மாளிகைக்குள் பிரவேசித்தார். வருக வருக என்று வரவேற்றார். அதில் உசேன் பானு,
7வது சவாலுக்குரிய விடையை கண்டு வந்ததாக ஆத்திம் கூறிவிட்டு, அதற்கு அத்தாட்சியாக தம்முடன் கொண்டு வந்த அந்த விசித்திர ரத்தினத்தை உசேன் பானுவிடம் காட்டினார். அதை வாங்கி பார்த்த உசேன் பானுடைய நிலாமுகத்தில் மலர்ச்சி தோன்றி மறைந்தது. பராக்கிரம புருஷரே, இனி நான் தங்களுடைய சொத்து. தாங்கள் நினைக்கிறபடி என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள தங்களுக்கு உரிமை உண்டு என்று மனப்பூர்வமாகவும் பூரிப்போடு கூறினார் உசேன் பானு. அடுத்த கணமே தனி விடுதியில் இருக்கக்கூடிய முனிசாமியை அழைத்து வருமாறு ஆத்திம் பணித்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் முனிசாமி ஆத்திம் முன் கொண்டு வரப்பட்டான். அவனுக்கு இந்த வெற்றி விஷயம் தெரிய வந்ததும் அவன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவிருக்க முடியுமா? எத்தனை நாளாக அவன் ஏங்கியிருந்தான். அதன் பலனைத்தான் இதோ இப்பொழுது அனுபவிக்கப் போகிறானே. ஆம், முனிசாமிக்கும் அழகியாக இருக்கக்கூடிய உசேன் பானுவுக்கு அலங்காரமான முறையில விமரிசையாக திருமணம் நடைபெற்றது. அத்திருமணத்தை நடத்தி வைத்தார் ஆத்திம் தாய் என்று சொல்லவும் வேண்டுமோ? திருமணம் நடந்தேறியதும் முனிசாமி தம்பதிகளிடமிருந்து ஆத்திம் பிரியா விடைபெற்று பிரிந்து சென்றார். ஏமன் நாட்டுக்கு போகும் வழியில் ஆத்திம் காத்தா நகருக்கு திரும்பி சென்று முன்பு அவனிடம் சொல்லி வந்தபடி விசித்திர ரத்தினத்தை அவனுக்கு பரிசாக வழங்கிவிட்டு ஏமனுக்கு பயணமானார். நீண்ட காலத்துக்கு பிறகு தம் தாய்நாடு திரும்பிய தனையனை எதிர்கொண்டழைத்தார். ஆத்திமோட அருமை பெற்றோர்கள் அவர்களை அன்புடனும் ஆனந்தத்துடன் மார்புற தழுவி கொண்டார் ஆத்திம். கூடியிருந்த அந்த நாட்டு மக்கள் எங்கள் பாதுஷா வாழ்க, எங்கள் எம்மன்னா நீடுழி வாழ்க என வாயார வாழ்த்தினார்கள். சரியாக 12 ஆண்டுகள் 7 திங்கள்கள் 9 நாட்கள் தம் தாய்நாட்டை விட்டு பிரிந்து சென்று ஆத்திம் தம் அருமை மனைவியான பேரழகி ஜெரின் போஷுடன் இன்புற்று சுகபோகத்துடன் வாழ்ந்ததோடு தான தருமங்கள் செய்வதிலும் அந்த உபகார சிந்தையுடையவராகவும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் நெடுங்காலம் வாழ்ந்தார். இப்படியாக ஆத்திம் தாயினுடைய அவர்களுடைய 7 பிரயாணங்களிலும் வெற்றி பெற்று வரலாறு இன்றையோட முடிவு பெறுகிறது. இந்த கதையை கேட்பவரும் சரி, கேட்டு இருப்பவர்களும் சரி, வரக்கூடிய ஆத்மாக்கள் சரி, இன்புற்று வாழ்க அப்படி என்று ஆண்டவருடைய பெயரால் சிவபாபாவுடைய ஞாபகார்த்தமாக இந்த கதை இன்றோடு முடிக்கப்படுகிறது. எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு நாள் பயணித்தோம் இந்த கதை, எவ்வளவு அழகாக இருந்தது. இவ்வளவு நாட்களாக பாப்தாதாவின் சார்பாகவும், குழுவின் சார்பாகவும், மதுவன் சார்பாகவும், தாதிகள், தீதிகள், தாதாக்கள் எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லணும். இப்போ ஒரு ரிவிஷன் நம்ம செய்யலாம். 7 கேள்வியை திரும்பி ஒரு ரிவிஷன் செய்யலாம். ஜஸ்ட் ஒரு முறை பார்த்தேன், மறுமுறை பார்க்க விரும்புகிறேன். நல்லதை செய், நதியிலே போடு. தீங்கு செய்யாதே, அப்படி செய்தால் அதுவே உன்னை வந்தடையும். உண்மையை பேசுகிறவன் உன்னத நிலை அடைவான். நிதா மலையினுடைய ரகசியம் என்ன? 6வது கேள்வி, கோழி முட்டை அளவிலே நல் முத்தொன்று இருக்கிறது. அதன் ஜோடியை தேடி வா. 7வது கேள்வி நாம் பார்த்தோம். அந்த பாக்தாத் குலத்தினுடைய விசித்திரங்களை கண்டு வா அப்படி என்று. எவ்வளவு அற்புதமாக இருந்தது. எவ்வளவு ஆத்திம் தாய் எவ்வளவு பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றார். அதே போலத்தான் சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் இந்த 7 கேள்விகளுக்கு விடை பெற்று ஒவ்வொரு பிரச்சனையும் சரி, நாம் பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று பாபாவுக்கு நாம் சமமா ஆக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும், சமீபமா ஆக வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. எதற்கும் ஆண்டவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் அப்படின்று பாரத்தை அவர் மீது போட்டு விட்டார். இப்படியாக உசேன் பானு எல்லா விஷயங்களும், எல்லா கேள்விகளுக்கும் வெற்றி பெற்று அதற்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது. அதையும் வெற்றி பெற்றார். மற்றவர்கள் உதவி செய்திருந்தார். தன்னலம் பாராமல், தனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து சென்றார். அதனால் இந்த கதையை கொடுத்த ஆத்திம் தாய் பாரசீக பெருங்கதிலிருந்து இவ்வளவு நாட்களாக, கிட்டத்தட்ட 108 நாட்களாக தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். பாபா சொல்வார்ல, 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலை. அது போல கரெக்டாக 108 எபிசோடாக வந்திருந்தது. பாபாவுக்கு சார்பாக இதில் கூட ஒத்துழைத்த அனைவருக்கும் சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படியாக ஆத்திம் படித்து முடித்ததும் அங்கே நிறைய பளிங்கு சிலைகளை உற்று பார்த்தார். காரணம், அது உள்ளே அந்த பாக்தாத் குளத்திற்குள் அந்த செய்த அந்த எண்ணங்களை முடியாமல் போனால் அவர் சிலையாக மாறி விடுவார்கள் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். இப்படியாக அந்த கூடத்தின் நடுவிலே போடப்பட்டிருந்த நவரத்தின மிகுந்த அந்த மேடையின் மீதிருந்து வில்லையும் அம்புகள் 3ஐயும் ஆத்திம் எடுத்துக்கொண்டு அங்கே மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கூண்டினில் இருந்த கிளியினுடைய தலையை குறிபார்த்து மிஸ் மில்லாக் என்று கூறியபடி அம்பு எய்தார். அந்த முதல் அம்பு அந்த கிளியினுடைய தலையை தாக்காமல் குறி தவறி எங்கேயோ போய் விழுந்து விட்டது. உடனே அவருடைய முழங்கால் வரை உருவம் பளிங்கு கல்லாக மாறிவிட்டது. அந்த மாற்றத்தை கண்டு அங்கே கூண்டில் இருந்த கிளி குரல் எழுப்பி கேலியாக சொல்லிற்று, ஓ வாலிபனே, ஏன் இந்த வீண் முயற்சி? உன்னால் முடியுமா என்ன வீழ்த்த அப்படின்னு அந்த கிளி கேட்டது. அதை கேட்டது ஆத்திம் உள்ளத்தில் அந்த சமயம் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அவருடைய கண்கள் கடலாயின. தம்முடைய அவலநிலை கண்டு வருந்திய ஆத்திம் அந்த வழியை பார்த்து போக முடியாதவாறு தம் நண்பனை எண்ணி மீண்டும் தைரியம் அடைந்தார். வருவது வரட்டும் என்று அடுத்ததாக 2வது அம்பை எடுத்து கிளியினுடைய தலையை பார்த்து குறி வைத்து எய்தார். இந்த முறையும் கிளி அந்த அம்பிலிருந்து தப்பிக் கொண்டது. ஏமாற்றத்தோடு நின்ற ஆத்தி இப்பொழுது அரைப்பாகம் சிலையாக மாறிவிட்டார். த்ரில்லிங்கா இருக்கு கதை. அப்பொழுது அந்த கிளி மீண்டும் குரலை கொடுத்து ஆத்திம் அழைத்தது, இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா உன்னுடைய கையாலாகாத தன்மையை என்று கேலியோடு கூறி அந்த கிளி ஆத்திம் நோக்கினார். அதன் பார்வையில் கேலி நிறைந்திருப்பதை கண்டார். அரைப்பாக என் வாழ் முடிந்து விட்டது, இனிமேல் முயற்சிக்காமல் விடவும் கூடாது என்று தன்னுடைய மனதிற்குள் எண்ணியபடி 3வது முறையாக அம்பெடுத்து வில்லில் வைத்து எப்படி விட்டால் ஆண்டவனுடைய அணுக்கிடகம் என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவன் மீது முழு பாரதத்தை போட்டு கிளியினுடைய தலையை குறிபார்த்து அம்பு எய்துவிட்டு தம் கண்களை இறுக மூடிக்கொண்டார். இந்த முறை ஆண்டவன் அருள் பாலித்து விட்டார். ஆம், கிளியினுடைய தலையை பீத்து கொண்டு அம்பு பறந்து சென்று விழுந்தது. அப்பொழுது பார்க்க வேண்டுமே, இடியோசையை சொர்க்கமும் பூலோகம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது போன்று அவ்வளவு பயங்கரமான இடியோசை ஒன்று எழும்பிற்று. சிறிது நேரம் வரை அந்த இடியோசை நீடித்தது. அது அடங்கியதும் ஆத்திம் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தார். அப்போது என்ன ஆச்சரியம்! முன்பு காணப்பட்ட அந்த